இன்னும் 1 மாசத்துக்கு என்ன யாரும் தேடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர பக்கம் வந்து சேர்ந்தாச்சு. நம்மளும் சம்மர் லீவுக்காக அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. போறவங்கலாம் "நீ என்ன ஸ்கூல்ல உங்க பிள்ளை படிச்சிருக்கா? நீ என்ன 10 நாள் போற?" அப்படின்றாங்க. நானும் போவேன்ல எல்லாரும் வராங்களேன்னு நாங்களும் கிளம்பி ஊருக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயாவே ஆகியாச்சு. ஒரு வேலையும் இருக்காதுங்க. சாப்பிடுவோமா, தூங்குவோமா, 10 மணி நேரம் தூங்கலாம். யாரும் கேட்க ஆள் கிடையாது நம்மள. நம்ம ஏஞ்ச நேரம் தட்டில சாப்பாடு நம்ம கைக்கு வரும், கையில தண்ணி ஊத்துவாங்க. இந்த ராஜ வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும்னு சொல்லுங்க? நேரா மதியானம் ஜூஸ் குடிக்க போய்ட்டோம் நம்ப. யாருக்கும் பயப்பட தேவையில்ல. ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு நேரா கடைக்கு போய் நல்லா வேணுங்கிற ஸ்நாக்ஸ் நம்ம எது வேணுமோ கை காட்டவும் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு, பக்கத்துலேயே கடை வேற இருக்கா, நம்ம நல்லா சாப்பிட்டு முடிச்சு சொக்கி சொக்கிலாம் சாப்பிட்டு எவ்வளோ வருஷமாச்சு நான் ஸ்கூல் படிக்கும்போது சாப்பிட்டது. இப்போ நிறைய அப்டேட் ஆயிடுச்சு போல. அப்படியே பக்கத்துல இருந்த பையன் தம்பி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணடா அப்படின்ட்டு அவன் ஃபோனில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு நேராக சாமி வந்துருச்சு போல. நம்ம வீட்டிலலாம் வாங்க முடியல நீர், இங்கே நீர் வாங்கிக்கலாம், நீர் வாங்கிட்டு நேராக தொழுது விட்றா வண்டின்னு விட்டாச்சு. என்னோட டெம்பர் கிளாஸ் உடஞ்சிச்சு. சரி நீங்கள் மாற்றலான்னு வந்தேன். எங்கேயுமே தொழுது வந்து ஐஃபோனுக்கு டெம்பர் இல்லைன்ட்டாங்க. என்னடா அது நமக்கு வந்து சோகம் அப்படின்ட்டு செருப்பு போட்டிருந்தாங்களே. சரி அதையாவது பார்க்கலாம் பார்த்து எனக்கு எதுவுமே செட் ஆகலை. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.